1.5 வயசு குழந்தைய மனசாட்சியே இல்லாம கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி கூட ஒரு அம்மா இருக்க முடியுமான்னு அதிர்ச்சியா இருக்கு. கேரளா நெடுமங்காடுல நடந்த இந்த கேஸ் சாதாரண மர்டர் கேஸ் கிடையாது. ஒரு 1.5 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை உடம்புல 91 காயம் இருந்திருக்கு. என்ன நடந்தது? அகிலாவோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அஷ்கர்னு ஒரு மேரிட் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள்லயே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு தடையா இருந்தது அந்த 1.5 வயசு குழந்தை அர்ஷித் தான். அதனால அஷ்கர் அந்த குழந்தைய கொடூரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அடிக்கிறது, சூடு வைக்கிறது, ஆணியால குத்துறதுன்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. இது எல்லாம் நடக்கும்போது கூடவே இருந்த பெத்த அம்மா அகிலா இதை தடுக்கவே இல்ல. இந்த கேஸ்ல பெரிய ட்விஸ்ட், சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியா வீடியோல கூட அகிலாவும் அந்த குழந்தையும் இருப்பாங்க. குழந்தை கை ஃபுல்லா பேண்டேஜ். என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு கூட சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டான்னு சொல்லிருக்காங்க. ஆனா போலீஸ் விசாரணையில தான் தெரிஞ்சது அஷ்கர் தான் அந்த பிஞ்சு குழந்தையோட கைகளை உடைச்சிருக்கான்னு. மே 29 குழந்தை மூச்சு திணறி மயக்கம் போட்டுருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா குழந்தை இறந்துருச்சு. பட் டாக்டர்ஸ்க்கு இதுல டவுட் இருந்திருக்கு. சோ போலீஸ் வந்து விசாரணை பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதுதான் குழந்தை உடம்புல 91 காயம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் குழந்தை கடைசியா மூச்சு திணறிலாம் சாகல. குழந்தையை தூக்கி செவுத்துல வீசினதுனாலதான் இறந்ததா சொல்லப்படுது. போலீஸ் அகிலா, அஷ்கர் 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மக்களும் இந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த கொடூரத்துக்கு இவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிருக்காங்க. காப்பாற்ற வேண்டிய அம்மாவே குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு மனசு வருமா? அந்த குழந்தைக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கணும். உள்ளூர் செய்திகளோ உலக செய்திகளோ உங்க விரல் நுனியில கொண்டு வரது வேட்டு நியூஸ். இப்பவே வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. Download ShareChat.